ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரீம் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ 5 லேயர் ஆஃப் ட்ரீம் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த ட்ரீம் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் நான் இந்த ட்ரீம் கேக் ஸ்பாஞ்ச் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ஸ்பாஞ்ச் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சாக்லேட் ட்ரீம் கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் க்ரீமையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு விப்பிங் க்ரீம் மூஸ்க்காக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ சாக்லேட் டார்க் சாக்லேட்டும் அது கூட விப்பிங் க்ரீமும் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதோட அளவுகள் நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன குழப்பாயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ணாடி பவுல் வச்சு நான் மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அது மெல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பவுல் உடஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் பண்ணாதீங்க. நிறைய டைம் வீடியோவில் சொல்லியிருக்கேன், கண்ணாடி பவுல் வச்சு நம்ம ஹீட் வாட்டரில் மெல்ட் பண்ணும்போது தண்ணியில் அந்த பவுல் பட்டுச்சு அப்படின்னா உடனே அந்த அப்படியே வெடிச்சிரும். ஸோ அதுதான் எனக்கும் ஆயிடுச்சு. எனக்கு பவுல் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் உடஞ்சி போகல, அப்படியே ஒரு மாதிரி கிராக் ஆகிடுச்சு. உடனே நான் அதோட சாக்லேட் வேறு இதில் மாற்றி உடனே எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தண்ணியில் பவுல் படாத மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ சாக்லேட்டையும் விப்பிங் க்ரீமையும் நான் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் பவுல் எப்படி உடஞ்சிருக்குன்னு. ஸோ கையிலலாம் ஸ்க்ராட்செல்லாம் ஆகாது, உடஞ்செல்லாம் எதுவுமே இதாகல. பட் அப்படியே அந்த விரிசல் விட்டுருச்சு. இந்த பவுல் இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. லைட்டாக எதுக்காவது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெயிட் ஏதாவது நம்ம போட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். சும்மா எதுக்காவது ரஃப் யூஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இந்த கண்ணாடி பவுல் இதுமாதிரி எதுக்கும் யூஸ் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தண்ணியில் பவுல் படக்கூடாது, பட்டுச்சுன்னா உடஞ்சிரும். இப்போ க்ரீம் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் லேயராக கொடுப்போம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் சுகர் சிரப் கொடுத்துட்டு மேலே சாக்லேட் மூஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கு தான் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், சூப்பராக நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. இதே ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நான் ஒரு ஃபஸ்ட் லேயர், ஒரு லேயர் மட்டும்தான் இப்போ இந்த ட்ரீம் கேக் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ஏன்னா திடீர்னு ட்ரீம் கேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக என் பொண்ணோட கிளாஸ்மேட் அவன் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக ட்ரீம் கேக் செஞ்சு கொடுங்க ஆண்டின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நானும் செஞ்சு கொடுக்குறேமான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த பொண்ணு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மினி ட்ரீம் கேக் ரெடி பண்ணலான்னு தான் ரெடி பண்ணேன். சரி, நம்மளும் ட்ரீம் கேக் வீடியோஸ் போடவே இல்லை அப்படின்னு சரின்னு ட்ரீம் கேக் டின்னும் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதை யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் ரெண்டுமே சேர்த்து இன்றைக்கி ஒரு ரெசிப்பியாக எடுத்திருக்கேன். இப்போ அந்த கனாஷ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, க்ரீமும் சாக்லேட்டும் சேர்த்து அந்த கனாஷில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த விப்பிங் க்ரீமோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் சாக்லேட் மூஸு. ஸோ நான் அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மில்க் மெய்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மில்க் மெய்ட் ஆப்ஷனல் தான், ஆட் பண்ண அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது கம்பல்ஷன் கிடையாது. ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். விப்பிங் க்ரீம் நீங்கள் பீட் பண்ணும்போது ரொம்ப ஸ்டிக் பீஃபாக இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் பீட் பண்ண தேவையில்லை. நம்ம கேக்குக்கு டெக்கர் பண்ணும்போது தான் நல்லா அது நல்லா ஸ்டிக்காக இருக்கணும். ஸோ இதுக்கு நமக்கு அப்படி தேவையில்லை. அதனால் அதோட கொஞ்சம் பவுடர் சுகரோ இல்லை ஐசிங் சுகரோ சேர்த்து நல்லா இந்த க்ரீமியாக நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்தளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ இப்போ நான் பாக்ஸில் 1 பை 1 செட் பண்ணிக்க போகிறேன். இந்த டின் நான் தஞ்சாவூரில் ஒரு கேக் எசென்சியல் ஷாப்பில், அதாவது ரா மெட்டீரியல் ஹோல்சேலாக கிடைக்கும், அந்த ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இதில் கோல்டன் கலர், ரெட் கலர் நிறைய இருந்துச்சு. எனக்கு அந்த ரெட்டு தான் பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் ரெட்டு வாங்கினேன்.
இப்போ அந்த டின் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு லேயர் கேக் மட்டும் எடுத்து கட் பண்ணி அதோட செட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த குட்டியாக ஒரு மினி ட்ரீம் கேக் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுலேயுமே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து கோட் பண்ணணும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணல, மில்க் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பால், அது கூட வந்து பவுடர் சுகர் வந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதோட விப்பிங் க்ரீமும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் மேடும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து அந்த ஸ்பாஞ்சோட அந்த மில்க் வந்து நல்லா நம்ம நல்லா ஷோக்காகி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வெறும் சுகர் சிரப் வேணும்னாலும் சுகரும் தண்ணியும் சேர்த்து நீங்கள் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்சு, அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நிறையவே வந்து சேர்த்துக்கலாம். ஸ்பாஞ்சில் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்து கேக் கேட்டிருந்தாங்க. சண்டே வந்து லீவு, சாட்டர்டே வந்து ஸ்கூல் இருந்துச்சு. சாட்டர்டே வந்து ஸ்கூலில் வந்து கொடுக்க சொன்னாங்க பாப்பாக்கிட்ட. அன்னைக்குன்னு பார்த்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப நேரமாகவே போயிடுச்சு. ஸோ அதனால் கேக் வந்து நம்ம வீட்டில் தான் இருக்குது, அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப்புக்கு அப்புறம் நம்ம சாக்லேட் மூஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, விப்பிங் க்ரீமும் அதோட வந்து கனாஷும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி, ஸோ அதை வந்து அந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அதை நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து அதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து லேயர் மாதிரி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கையிலே ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்காக தான். ஸோ இது வந்து ஒவ்வொரு லேயராக நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து மினிமம் ஒரு 1/2 hour ஆகுது வச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லா வந்து அது வந்து செட் ஆகி வரும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அடுத்த லேயர் கொடுக்கும்போது நல்ல ஒரு சூப்பராக செட் ஆகி வந்துடும். நான் வந்து உடனே அன்றைக்கி செஞ்சதுனால நான் வந்து ரொம்ப நேரம்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கல. ஸோ ஈவினிங் அந்த பொண்ணு கேட்டதுனால கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அன்றைக்கி ஈவினிங் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 5:30க்குலாம் ஸ்கூல் விட்டுருவாங்க. சரி ஒரு 5:30க்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு ரெடி பண்ணி ஒரு 1/2 hour தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பட் ஆனால் அன்றைக்கி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சாக்லேட்டு, சாக்கோ சிப்ஸு, நட்ஸு நமக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயுமே மேலே வந்து கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து பாதாம், பிஸ்தா, இல்லை வந்து சாக்கோ சிப்ஸ், இல்லை சாக்லேட் வந்து குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி கூட இதில் வந்து சேர்க்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் எந்த அளவுக்கு செட் பண்ணி எடுக்கிறோமோ ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதோட செட் ஆகி வந்துடும். எனக்கு மீதம் கொஞ்சம் இந்த க்ரீம் வந்து மீதி இருந்துச்சு. அதை வந்து நான் ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2-3 நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வைக்க முடியாது. ஸோ அந்த கனாஷுமே கொஞ்சம் மீதி இருந்துச்சு, க்ரீமுமே கொஞ்சம் மீதி இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு 1/2 kg கேக் செய்கிறோம் அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம செய்யலாம். நான் வந்து இந்த 2 பாக்ஸுக்குமே செய்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமான மெஷர்மெண்ட் எடுத்திருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. இப்போ அந்த க்ரீமுக்கு மேலேயே சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். சார் நான் ரொம்ப நேரம்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கல, ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் தான் வச்சு எடுத்தேன். அதனால் இனிமேல் சரியாக செட் ஆகலை. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ப்ரௌனீஸ், பிளாண்டீஸ், கேக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். நீங்கள் தஞ்சாவூருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் டெலிவரியும் கொடுத்துட்ருக்கோம். ப்ரௌனீஸ், கேக்ஸ், பிளாண்டீஸ் எதுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ண கேக்லேயுமே கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் கொஞ்சம் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். கேக் வந்து ஒரு 4-5 நாள் கூட வெளியில் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. பட் அந்த க்ரீம் தான் வந்து ஒரு 2 days 3 daysக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிடணும். கடைசியாக வந்து லாஸ்ட்டு லேயராக நான் வந்து வெறும் மில்க் சாக்லேட் மட்டும் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன்.
ஸோ அதை அதே பவுலில் போட்டு அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மில்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுக்கும்போது அதோட எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அது எதுவுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது லேயர் வந்து லாஸ்ட்டில் நமக்கு அது நல்லா வந்து உடச்சி சாப்பிட்ற மாதிரி நமக்கு அந்த ட்ரீம் கேக் செட் ஆகி வரும். அதனால் வெறும் சாக்லேட் மட்டும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சாக்லேட் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து மேலே வந்து லேயராக கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொடுங்க. ஃபஸ்ட்டு இந்த குட்டி பாக்ஸில் வந்து நான் மில்க் சாக்லேட் வந்து மேலே வந்து கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன். ஸோ இனிமேல் எனக்கு சரியாகவே செட் ஆகி வரலை. செட் ஆச்சுனா தான் நமக்கு வந்து அந்த மாதிரி மேலே சாக்லேட் வந்து ஃபில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி 2 பாக்ஸ்லேயுமே நான் வந்து கொடுத்து எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொக்கோ பவுடர் எடுத்துகிட்டு அதை டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ட்ரீம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கூட செட் பண்ண வச்சுருங்க. நல்லா வந்து செட் ஆகி வந்துடும். ஸோ எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ட்ரீம் கேக் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்டில் ஒரு ரெட் கலர் ஹார்ட் வந்து பின் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரௌனிஸ் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள்.